முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளின் பொதுமக்கள் பங்கேற்புடன் சிறப்பு கூட்டங்கள் வரும் அக்டோபர் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அறிவித்துள்ளார். இந்த கூட்டங்களில் ஒவ்வொரு வார்டிலும் அந்த பகுதி மாமன்ற உறுப்பினர் தலைமையில் மாநகராட்சி அலுவலர் ஒருவரை கூட்டுநராக கொண்டு பொதுமக்கள் மற்றும் குடியிருப்போர் நலசங்க பிரதிநிதிகள் பங்கேற்பர். இக்கூட்டங்களில் குடிநீர் வழங்கல், தினக்கழிவு மேலாண்மை, தெருவிளக்கு பராமரிப்பு, சாலை மற்றும் மழைநீர் வடிகால் சீரமைப்பு, பூங்கா பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் குறித்த குறைகள் மற்றும் அவற்றை மேம்படுத்தும் வழிகள் குறித்து விவாதிக்கப்படும். மேலும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மழைநீர் வடிகால்களை தூர்வாருதல், நீர் தேங்கும் இடங்களை அடையாளம் காணுதல், நகர தூய்மை மற்றும் பசுமை வளர்ப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை மேம்படுத்த பொதுமக்கள் பங்கேற்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அதேபோல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் புனரமைப்பு உள்ளிட்ட தலைப்புகளும் விவாதிக்கப்பட உள்ளன. இந்த கூட்டங்களில் பொதுமக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளின் முன்னுரிமை அடிப்படையில் 3 கோரிக்கைகள் தேர்வு செய்யப்பட்டு விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அனைவரும் தங்களது வார்டு கூட்டங்களில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு மாநகராட்சி நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது.